தமிழகத்தில் கொலை நடக்காத நாட்களே இல்லை என்னும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த 100 அடி சாலையில் மனோஜ் என்ற கஞ்சா வியாபாரி கொடூரமான முறையில் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக சென்றபோது அவரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்திருக்கிறது என்பதிலிருந்தே தமிழகத்தில் கொலையாளிகள் காவல்துறை மீது எந்த அளவிற்கு அச்சமின்றி துணிச்சலுடன் செயல்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார். நெல்லையில் ஜாகிர் உசேன், ஈரோடு நசியனூரில் ஜான், காரைக்குடியில் மனோஜ் என தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் கொடூர கொலைகள் நடைபெற்றும் நாட்களே இல்லை என்றும், அந்த அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்கொண்டிருக்கிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் செயல்பாடுகள் மோசமாக சீரழிந்து வருவதையே தினசரி கொலைகள் காட்டுகின்றன என்றும், தமிழக அரசு இனியாவது விழித்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கை காக்கவும் குற்ற செயல்களை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.